Daily. Taste the Daily. வணக்கம் நியூஜே நேயர்களே, சொல்லியடி நிகழ்ச்சிக்குள்ள வரவேற்கின்றோம். இன்றைய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் நிஷா ராஜ் அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். இப்போ அண்மை செய்தியாக வரக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, எல்லா இடத்துலையும் திமுக கொள்ளையடிக்கிறது. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரையில் சதுப்பு நிலங்கள், ராம்சார் பகுதின்னு சொல்லக்கூடிய பகுதியில் அங்கேயும் பல ஏக்கரை ஆட்டையை போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய்க்கான ஊழல் நடைபெற்றிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குது. இதில் அமைச்சர்கள் முதல் அதிகாரிகள் வரை இதில் அவங்க பங்கு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை பற்றி சொல்லுங்கள் மேடம். திராவிட மாடல் அரசாங்கமானதே பார்த்தீங்கன்னா கரப்ஷன், கலெக்ஷன், கமிஷன். தனக்கு என்ன கமிஷன் வருதோ அதுக்கு எதை வேணால் விட்டு கொடுத்துருவாங்க. அப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த கிட்னி முறைகேடு, அதே மாதிரி இந்த டாஸ்மாக் ஊழல், அது மாதிரி தனக்கு லாபம் வரக்கூடிய இப்போ அப்படியே ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் எங்கே வந்துட்டாங்க, சதுப்பு நிலம். அதாவது அந்த சதுப்பு நிலம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது அந்த 2018-19 ஆண்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த சதுப்பு நிலத்தை நம்ம காப்பாற்றணும், அதை மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அந்த ராம்சார் குழு இதில் கொண்டுட்டு வராங்க. அந்த விதிமுறை, அந்த ஒப்பந்தம் கொண்டு அதன் அடிப்படையில் கொண்டுட்டு வராங்க. இதுக்காக மத்திய அரசாங்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தேசிய அந்த தழுவல் அந்த இதில் பார்த்திங்கன்னா ஒரு அமௌண்ட் ஒதுக்கியிருக்கிறாங்க. 165 கோடி பக்கம் ஒதுக்கி 695 ஹெக்டேர் அந்த பரப்பளவு நிலத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ராம்சார் அந்த இதில் ஒப்பந்தம் அடிப்படையில் பாதுகாத்து அதை கொண்டுட்டு வந்திருக்காங்க. இந்த ராம்சார் ஒப்பந்தம் கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த சதுப்பு நில காடு பக்கத்துலேயோ இல்லை அதை சுற்றி 1 கிலோமீட்டர் இது பரப்பளவுலையோ கட்டிடங்களோ சாலை வசதிகளோ எதுவும் செய்யக்கூடாதுன்னு தான் அதோட ரூல்ஸு. ஆனால் இந்த திராவிட மாடல் தனக்கு பணம் வருதுன்னா ரூல்ஸை பிரேக் பண்ணுவாங்க. அப்படி பிரேக் பண்ணி இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க, பிரிக்கேட்ஸ்னு ஒரு தனியார் நிறுவனத்துக்கு பார்த்தீங்கன்னா 15 ஏக்கர் இடத்த அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. எதுக்கு கொடுத்துருக்காங்க, மக்களுக்கு இது பண்ணுறதுக்கெல்லாம் கொடுக்கல, அந்த தனியார் நிறுவனத்தோட வளர்ச்சிக்காக இந்த விதிமுறைகளெல்லாம் தளர்த்தி அவங்களுக்கு அதை கொடுத்துருக்குறாங்க. எதுக்குன்னா 2000 கோடியில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 1250 வீடுகளை கட்டுறதுக்கு கொடுத்துருக்குறோம் அப்படின்றாங்க. இது இவங்களுக்கே ஒரு பச்சை பொய்யா தெரியலையா, இல்லை கேவலமாக தெரியலையா? ஏன்னா பணம் எது எதுலேயோ கொள்ளையடிக்கிறாங்க. மக்கள் சரி தலையெழுத்து ஓட்டு போட்ட பாவத்துக்கு விட்டுட்டாங்க. இப்போ மக்களோட உயிரில் விளையாடக்கூடிய அளவுக்கு இந்த அரசாங்கம் போகும்போது யார் பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்க முடியும் சொல்லுங்கள்? ஏன்னா இது ஒரு சதுப்பு நில காடுன்றது மக்கள் வாழக்கூடிய ஒரு தகுதியற்ற இடம். ஏன்னா அதோட மண் ஒரு இது இருக்காது. அப்போ அந்த இடத்துல நீங்கள் கட்டடம் கட்ட பறவைகளை விட இங்கேயும் அதிகமான பறவைகள், ஆமாம் இங்கேயும் முதலைகள் இருக்கு, பறவைகள் இருக்கு, அதில் எத்தனையோ உயிரினங்கள் வாழக்கூடிய இடம் அந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம். அதை அந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் ஏன் அதிகாரிகளையும் சேர்த்து குறை சொல்கிறாங்கன்னா, வனத்துறை, சுற்றுச்சூழல் துறை, வருவாய்த்துறை 3 பேருமே அதில். ஏன்னா மற்றதுக்கெல்லாம் உடனே விதிமுறை ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ உங்கள் விதிமுறையை நீங்கள் ஏன் தளர்த்துனீங்க? விதிமுறையை தளர்த்த வேண்டிய அவசியம் என்ன? அப்படி அந்த இடத்துல 1250 வீடு கட்ட வேண்டிய அவசியம் என்ன? உங்களுக்கு காசு வந்தால் மக்களோட உயிரில் விளையாடுவீங்களா? அந்த திராவிட மாடல் அரசாங்கமானதே மக்களோட உயிரில் விளையாண்டு பணம் சம்பாதிக்கிறதுல தெளிவாக இருக்கிறாங்க. அதை மக்கள் மேலே அக்கறை இருக்கிற யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. அதனால இப்போ மக்களும் சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள்லாம் மிகப்பெரிய ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. சமூக ஆர்வலர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அது கேஸ் போடுறாங்க. அது மாதிரி சதுப்பு நிலம் மக்கள் வாழ தகுதியற்ற ஒரு நிலம். அதில் போய் நீங்கள் ஒரு உங்களுக்கு லாபம் வருதுன்னு ஒரு தனியார் கம்பெனி கிட்ட கொண்டு போய் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இப்படியெல்லாம் காசு சம்பாரிச்சு நீங்கள் உங்கள் குடும்பத்தை வளர்க்கணுமா, உங்கள் வயிறை வளர்க்கணுமா? இந்த திராவிட மாடல் அரசாங்கமானது இப்படி ஒரு கேவலமான அரசாங்கமாக போயிட்டு இருக்கு. மக்கள் 2026 மிக நல்ல தீர்ப்பை தருவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கான பிரச்சனை. இப்போ எடப்பாடியார் போயிட்டு அந்த பிரச்சனையை எடுத்த பிறகுதான் உதயநிதி போறாரு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற அமைச்சர் சக்கரபாணி போறாரு, இங்கே பேட்டி தராங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்றாரு, என்ன இவ்வளோதானே 1 இன்ச்சு தானே வளர்ந்துருக்கு, இதில் என்ன பெரிய பேசுறீங்க அப்படின்னு சொல்றாங்க. நெல்லை விதையில் 1 இன்ச்சு வளர்ந்தாலும் சரி, 1/2 இன்ச்சு வளர்ந்தாலும் அது நெல் வேஸ்ட் தான். ஆனால் இவர் என்னன்னா இப்போ கடிதம் போட்டுக்கிறாங்க, இதுக்கு எங்களுக்கு தீர்வு கொடுங்கன்னு சொல்லி. ஆனால் டாஸ்மாக் கொடுக்கக்கூடிய அந்த அக்கறை விவசாயிகளுக்கு தராமல் இருக்காங்களேன்னு ஒரு
குறை இருக்கு இல்லையா? இப்போ நீங்க உதயநிதி போய் பார்த்தாருன்னு சொன்னீங்க. உதயநிதி போய் எதை பார்த்தாரு? அங்க இருந்து தென்காசிக்கும் திருவள்ளூருக்கும் அந்த நெல் அந்த கொள்முதல் ஏற்கனவே கொள்முதல் பண்ணி வச்ச நெல்களை அந்த சரக்கு ரயில்ல ஏத்துறத போய் பார்த்தாரு. அது எப்போ? இருட்டுல. இவங்களுக்கு பகல்லே கண்ணு தெரியாது, இருட்டுல போய் ஆய்வுக்கு போறாரு. அது சரக்கு ரயில்ல ஏத்துறத நைட் நேரத்துல போய் பாக்குறாரு. அதனால உதயநிதி போய் பார்த்தாரு அப்படின்றது வந்து சின்ன எஜமான் போனாரு, நெல்லை வண்டியில ஏத்துறத கூட்ஸ் வண்டியில ஏத்துறத பார்த்தாரு, பார்த்துட்டு வீடு வந்து சேர்ந்துட்டாரு. அவங்க வந்து பிறந்ததே வசதியா பிறந்ததுனால அவங்களுக்கு ஏழைகளோட இதெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. 1 இன்ச்சு வளர்ந்தா என்ன, 9 இன்ச்சு வளர்ந்தா என்ன, எல்லாமே வந்து மக்கள், அதாவது ஒரு விவசாயி வந்து ஒரு நாத்து நட்டு அதை களை பறிக்கிறதுக்கு 3 வாட்டி அதை களை பறிச்சு மருந்து அடிச்சு அதை பாதுகாத்து நெல்லாக்கி ஒரு நெல்மணி கீழே சிந்தாம களத்து மேட்டில் கொண்டு வந்து அதுல இருக்கிற குப்பைகளை நீக்கி கருதடிச்சு அதை மாடு வச்சு புனையடிச்சு அதை நெல்லை வந்து மூட்டையில கொட்டி கொண்டு வராங்க. கொண்டுட்டு வந்து இவங்க அரசாங்கம் வந்து கொள்முதல் பண்ணிக்கிறாங்க. தனியார் கொள்முதல் பண்றதை விட அரசாங்கம் கொஞ்சம் அதிகமான விலைக்கு கொள்முதல் பண்றதுனால மக்கள் வந்து நம்மளுக்கு கூட ஒரு 5 ரூபா 10 ரூபா கிடைக்காதா, வாங்கின கடனை அடைக்க மாட்டோமான்னு இந்த கொள்முதல் நிலையத்துக்கு வராங்க. இந்த கையாலாகாத அரசு, திராவிட மாடல் அரசு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் நடக்கக்கூடிய இது. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த குறுவை சாகுபடி நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா மழையோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ இப்போ 15 மாவட்டங்கள் வந்து மழையில் வந்து பாதிக்கப்பட்டதுனால நெல்லோட ஈரப்பதம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதாவது மற்ற நேரத்தில் நெல்லுக்கும் இந்த மழை நேரத்தில் வரக்கூடிய இந்த பருவ சாகுபடி செஞ்ச நெல்லுக்கும் கொஞ்சம் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். இது ஆண்டாண்டு காலமாக நடக்கக்கூடியது. அப்போ 17% இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதத்தை 22% இவங்க எங்களுக்கு பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது ஆண்டாண்டு காலமாக நடக்கக்கூடியது. இப்போ இவங்க என்ன சொல்றாங்க, நாங்கள் வந்து ஆகஸ்ட் மாசமே 1ஆம் தேதியே நெல் கொள்முதல் இதை திறந்துட்டோம். அதாவது 808 புதிய நெல் கொள்முதல் நிலையங்களும் ஏற்கனவே இருக்கக்கூடிய மொத்தம் சேர்த்து 1800 சில்லறை நெல் கொள்முதல் நிலையங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த நெல் கொள்முதல் நிலையங்கள் இருக்குல்ல, அப்போ ஏன் நெல் மழையில நனையுது? அதுக்கு அதிகாரிகள் இருக்காங்க. இப்போ வந்து அதிகாரிகள் இருக்கிறாங்க, அதுக்கு அரசாங்கம் இருக்குது, அதுக்கு ஆணையம் இருக்குது, அமைச்சர் இருக்கிறார், இத்தனை முதலமைச்சர் இருக்கிறார், துணை முதலமைச்சர் இருக்கிறார், இத்தனை பேர் இருந்தும் உங்களால விவசாயியோட நெல்லை காப்பாற்ற முடியல. அப்போ உங்களோட அரசாங்கம் ஜீரோ தானே? இல்ல, முதல்வர் வந்து ஜெய் பீமே, பைசன் போன்ற படங்களுக்கு வந்து விமர்சனம் எழுதுவது தானே குறியா இருக்காரு அவரு. அதுதான் சார், இந்த எருமை விவசாயி எக்கேடு கெட்டு போய் தொலைஞ்சா எனக்கு என்னன்னு எருமை மாட்டுல மழை பெஞ்ச மாதிரி முதல்வரும் முதல் குடும்பத்தினரும் அமைச்சர்களும் அரசு அதிகாரிகளும் இருக்கிறார்கள். அதனால அவங்க வந்து அதே பைசன் இங்கிலீஷ்ல சொல்லக்கூடிய காட்டெருமை படத்தை பார்க்க போறாங்க. இவங்க நாட்டெருமையா இருந்துட்டு காட்டெருமை படத்தை பார்க்க போறாங்க. இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதான் சொல்ல, தனக்கு துட்டு வருதுன்னா அதுலதான் குறிக்கோளா இருப்பாங்க. இந்த விவசாயிகிட்ட நெல்லை வாங்கி உள்ள வைக்கிறதுல இவங்களுக்கு என்ன லாபம் வரப்போகுது? லாபம் இல்லாததை அது புல்லு முளைச்சு போட்டுன்னு விட்டுருவாங்க. நெல்லு கடந்தா என்ன, புல்லு முளைச்சா இவங்களுக்கு என்ன, அதுல அக்கறை இல்லை. ஒரு விவசாயி தான் கஷ்டப்பட்டு கொண்டுட்டு வர நெல்லை கொள்முதல் பண்ணி நீங்க அதை ஒரு இடத்துல ஸ்டோரேஜ் பண்ணதை அடுத்த லெவலுக்கு நீங்க கொண்டுட்டு போகிறதுக்கு தான் உங்களுக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இவங்க ஆகஸ்ட் மாசம் நெல் கொள்முதல் நிலையங்களை ஓபன் பண்ணேன்னு சொன்னாங்க. ஆனா அதோட முதன்மை செயலாளர் எப்போ மத்திய அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதினார் தெரியுமா? 19ஆம் தேதி. ஏன்பா 1ஆம் தேதியே நெல் கொள்முதல் பண்றதுக்கு திறந்துட்டீங்க, ஈரப்பதத்தை கம்மி பண்ணுங்கன்னு சொல்லி எங்களுக்கு ஈரப்பதத்தோட அளவை கூட்டித்தாங்கன்னு சொல்லிட்டு எப்போ கடிதம் எழுதுறாங்க? 19 நாட்கள் கழித்து. அப்போ இது எந்த விதத்துல நியாயம்? அப்போ நீங்க 1ஆம் தேதி நெல்லை வாங்கணும் அப்படின்னா நீங்க அதுக்கு முன்னாடியெல்லாம் எங்களுக்கு ஈரப்பதத்தை கம்மி பண்ணி கொடுங்க நீங்க கேட்டிருக்கணும். 19ஆம் தேதி கேட்கறாங்க. 19ஆம் தேதி கேட்டதுக்கு அப்புறம் மத்திய அரசாங்கம் வந்து அவ்வளவு உடனடியாக வந்து டக்குனு வந்து வாங்கி உள்ள வச்சுட்டு போறதா? இல்ல, அது 3 துறைகளுக்கு கீழே வருது. அதாவது அந்த அமைச்சகத்திற்கு கீழே வருது, நுகர்வோர் அந்த அமைச்சகத்துக்கு கீழே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தர கட்டுப்பாட்டு ஆணையம், அதுக்கப்புறம் அத நிறுவனங்களுக்கு உள்ள வருது. அதனால 3 டிபார்ட்மெண்ட் அதுக்குள்ள வருது. அது மத்திய அரசாங்கம் இவங்க கடிதம் அனுப்பின உடனே என்ன பண்ணிருக்காங்க, 3 துறை அதிகாரிகளை 3 குழுக்களாக 3 பேர் கொண்ட 9 பேர் குழுக்கள் போட்டு இங்க அனுப்பிச்சிருக்காங்க ஆய்வு பண்றதுக்கு. அவங்களும் வந்து ஆய்வு பண்ணியிருக்காங்க. இந்த ஆய்வறிக்கையை கொண்டுட்டு போய் அவங்க கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து அந்த உணவை வந்து பரிசோதனை பண்ணணும். அந்த இந்திய வாணிப கழகத்தில் வந்து அதை பரிசோதனை பண்ணி அதுக்கப்புறம் தான் அதுக்கான இது வரும். அப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயிகளை ஏமாற்றக்கூடிய ஒரு செயல். கண்டிப்பாக அதே மாதிரி விவசாயிகள் மட்டும்
ஏமாற்றப்படுவதில்லை, சென்னையில் இருக்கிற மக்களும் ஏமாற்றப்படுகிறார்கள்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட வந்து நாங்கள் வந்து 4000 கோடி மேலே செலவு செஞ்சுருக்கோம், சென்னையில் மழை தண்ணியே தேங்காது அப்படின்னு சொன்னாங்க கூட. இப்போ கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பருவமழை துவங்குவதற்கு முன்பவே வந்து மழை பெய்த சிறு மழையிலே வந்து சென்னை வந்து முழுகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க இது வந்து செலவு பண்ணி தான் கூட 10 சென்டிமீட்டருக்கு மழைக்கு மேலே வந்துச்சுன்னா எங்களால் காப்பாற்ற முடியாதுன்னு மேயர் சொல்கிறாங்க. ஸோ இந்த 4000 கோடி ரூபா எங்கே போனது அப்படின்னு ஒரு கேள்விக்குறியா இருக்கு இல்லையா? 4000 கோடி எங்க போனுச்சு அப்படின்னா இப்படி போயிடுச்சு, மக்களுக்கு இப்படி போயிடுச்சு. என்ன அப்படின்னு சொன்னா இவங்க வந்து ஒரு திட்டமிடுதல், அதாவது சொல்லுவாங்க ஒரு கையால் ஆகாத ஒரு அரசு. அது மாதிரி அந்த அரசாங்கமானது என்னன்னா மக்கள் நலனில் அக்கறை இல்லை, ஒரு திட்டமிடல் இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் சட்டசபையில் 110 விதிகள் அந்த கொண்டுட்டு வந்து அத்தனை இதுவும் வந்து ரத்து பண்ணாங்க, அத்தனை திட்டங்களையும் வந்து இவங்க ரத்து பண்ணாங்க. அந்த மாதிரி இவங்களுக்கு இந்த 4000 கோடியை வாங்கிட்டு என்ன பண்ணணும்னு தெரில. அதாவது 90% வேலை முடிஞ்சிச்சு, 93 முடிஞ்சிச்சு, 99.3% முடிஞ்சிச்சுன்னா இவங்க கணக்கு சொன்னாங்க. ஸ்டாலின் தான் வந்தார், சென்னை மக்களை நீச்சல் அடிக்க விட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் காவா தண்ணியில் நீச்சல் அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த அளவுக்கு சென்னை மாநகராட்சி வந்து ரொம்ப சீர்கெட்டு சிங்கார சென்னைன்னு சொன்னாங்க. இன்னைக்கு சிங்கார சென்னை எங்க சிங்கார சென்னையா இருக்கு, சீர்கெட்டு கிடக்கு. என்ன அப்படின்னா ஒரு திட்டமிடாதது. அதான் சொல்லல, மழைநீர் வடிகாலுக்கு இவங்க வந்து ஒப்பந்தம் கொடுத்தது எப்ப இல்ல, காலதாமதமாக கொடுக்குறாங்க. எப்ப மழைக்கு முன்னாடி நீங்க வந்து எப்ப அந்த வேலையை தொடங்கியிருக்கணும், ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் நல்ல வெயில் காலம், அந்த நேரத்தில் தொடங்கியிருக்கணும். நீங்க வந்து இன்னைக்கும் மழைநீர் வடிகால் அந்த கால்வாய் தூர் வாடுறதோ இல்லை அதை புதுப்பிச்சு கட்டுறதோ எப்போ பண்றீங்க, இப்போ பண்றீங்க. அப்போ எப்படி அங்கங்க பள்ளமும் குண்டும் குழியும் தோண்டி போட்டு, சாலைகள் சரியாக இல்லை, சாலை என்ன பண்றாங்க இத்தனை அடி தோண்டி ஜல்லியும் தாரும் கலந்து ஊற்றி அதுக்கு மேலே அந்த சின்ன ரப்பீஸாக இருக்கிற சாலை போடணும்னு. இங்கே அப்படிலாம் கிடையாது, கொஞ்சோண்டு கலந்து இப்படி பூசி மொழி, அதாவது ஈயம் பூசின மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கணும்னு பண்ணிடுறாங்க. ஏன்னா கார்பரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 100 ரூபாய் ஒரு 1000 ரூபாய் ஒரு டெண்டர்னா 400 ரூபா அதிகாரிகளுக்கு லஞ்சமாக கொடுக்கணுமா. அந்த மாதிரி இங்கே லஞ்ச டெண்டரில் போகிறதுனால மக்களுக்கு எப்படி தரமான சாலை கிடைக்கும், மக்களுக்கு எப்படி சரியான வடிகால் வசதிகள் கிடைக்கும், ஒரு திட்டமிடல் இல்லை. சென்னையில் எங்கே மழை பெஞ்சா இவங்க தானே சொல்கிறாங்க, நாங்கள் எங்கள் அப்பா முதல்வர், நான் முதல்வர், என் பையன் துணை முதல்வர், எங்கள் குடும்பமே முதல்வர் அப்படின்னு இவங்க மார் தட்டிக்கிறாங்க. அப்போ மாற தட்டிக்கிட்டு நெஞ்சு நிமித்தி நீங்கள் சுற்றும் பொழுது சென்னையிலையும் சரி எங்கேயும் சரி எங்கே மழை பெஞ்சா தண்ணி நிற்கும், அது வடிகாலுக்கு என்ன வசதி. இங்கே குளங்களை ஃபுல்லாக இவங்க அப்பா ஏரி ஸ்கீம்னு கொண்டு வந்தார்ல, இவங்க அப்பா ஏரி ஸ்கீம்னு கொண்டு வந்து குளங்களை ஃபுல்லாக முடிச்சுட்டாரு. அப்போ மழை தண்ணிலாம் ஏரிக்குள்ளே நிற்காம எங்கே நிற்கும், ஏரி ஃபுல்லாக இன்னைக்கு வீடு ஆயிடுச்சு. அதனால் இந்த திராவிட மாடல் அரசாங்கம் அன்றிலிருந்து இன்று வரை இன்னும் என்றும் இவர்கள் வந்து பணம் சம்பாதிக்கிறதா குறியா இருப்பாங்க. தன் மக்கள் நலனில் மட்டுமே அக்கறையாக இருப்பாங்க தவிர நாட்டு மக்களோட நலனில் அக்கறையாக இருக்க மாட்டாங்க. லஞ்சம் லஞ்சம் லஞ்சம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா துப்புரவு தொழிலாளர்கள் நீண்ட நாள் போராட்டம், அதுக்கப்புறம் நாங்கள் சரி பண்ணிட்டோன்னு சொல்லி ஒரு ட்ராமா ட்ரூப்பை வந்து கூட்டிகிட்டு வந்து எங்களுக்கு திருப்தி அப்படின்னு சொன்னாங்க. திடீர்னு 4 நாளுக்கு முன்னாடி சொன்னாங்க நாங்கள் 3 வேளைக்கு உணவு வழங்க போகிறோம்லாம் சொன்னாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா துப்புரவு தொழிலாளர்கள் அதெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை, எங்களுக்கு வந்து தேவையான கோரிக்கைகளை நிறைவேற்றுங்கள்னு சொல்லி தான் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. நேற்றும் கூட திருப்பி போராட்டத்தில் இறங்கிட்டாங்க. இந்த துப்புரவு செயல்பாடு இன்னும் மோசமாகவே போயிருக்கு, அவங்களுக்கு வந்து இன்னும் சரியாக நியாயம் கிடைக்கலன்னு சொல்லப்படுது சார். ஆனால் வந்து துப்புரவு தொழிலாளர்களோட கோரிக்கை வந்து நியாயமானது. என்ன அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து கஷ்டமான ஒரு பணியை செய்கிறாங்க, அதே மாதிரி அர்ப்பணிப்போட செய்கிறாங்க. அந்த அர்ப்பணிப்போட செய்யும் பொழுது அவங்க இந்த நம்மளோட அரசாங்கத்துக்கு தான் அந்த வேலை செய்கிறாங்க. அப்போ அரசாங்கமானது எப்படி ஒவ்வொரு அதிகாரிகளையும் நிர்ணயம் பண்ணுறாங்களோ அது மாதிரி துப்புரவு தொழிலாளர்களுக்கும் தனக்கான கௌரவத்தையும் அடையாளத்தையும் மரியாதையையும் சுயமரியாதை, நாங்கள் தான் சுயமரியாதை கொடுக்குறோம். நாங்களா துப்புரவு தொழிலாளர்களுக்கு எங்கே சுயமரியாதை கொடுத்துருக்குறீங்க? அப்போ அவங்க பணி எங்களுக்கு நியமனம் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்களே, இந்நேரம் நீங்கள் நியமனம் பண்ணி கொடுத்துருக்கணுமா இல்லையா? அப்போ அவர்களையும் ஏமாற்றக்கூடிய அரசாக இந்த அரசாங்கம் இருக்கிறது. ஏன்னா இந்த அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நலனில் அக்கறை இல்லாத ஒரு அரசாங்கம். அது எந்த துறையை நம்ம எடுத்துக்கொண்டாலும் அந்த துறையில் இது ஃபெயிலியர் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. அதனால் துப்புரவு தொழிலாளர்களுக்கு வந்து உடனடியாக பணி நியமனம் பண்ணணும், அவர்களை வஞ்சிக்க கூடாது. கஞ்சியோ கூலோ அவன் வீட்டில் இருக்கிறத குடிச்சிட்டு வந்து வேலை செய்வான். துப்புரவு பணியாளர்கள் வந்து கஞ்சியக்குள்ள குடிச்சிட்டு வந்து தன்னோட வேலைகளை செய்வாங்க. நீங்கள் அவங்களுக்கு சோறு போட வேண்டியதெல்லாம் முக்கியம் இல்லை, அவங்க வேலையை நிர்ணயம் பண்ணுங்க, அவங்க பணியை நிர்ணயம் பண்ணி கொடுங்க, அவங்களுக்கு சுயமரியாதையை கொடுங்க. கண்டிப்பாக மேடம், உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களை பேட்டி எழுது மிக்க மகிழ்ச்சி. நன்றி மேடம். நேரில் மீண்டும் அடுத்த சொல்லியடி நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.